குறை கூறிய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வாங்க. சிலர் உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அனலைஸ் பண்ண ஆரம்பித்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது, எந்த ஒரு இடத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, அதே மாதிரி நன்மைகள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வருகிறது, என்ன வேலைக்கு போறீங்க எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சில மனிதர்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அனைவருமே உங்களுக்கு நீ இந்த மாதிரி செய்த அப்படின்னா உனக்கு நன்மைகள் நடக்கும், இதை நீ திருத்திக்கோப்பா, உனக்கு போதுமான அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லதாகத்தான் தெரிந்திருக்கும். ஆனால் போக போக அவர்கள் நீங்கள் எது செய்தாலும் அதில் குறை கூறுவது போலவே உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். இது உங்களுடைய குடும்பத்திலும் அப்படித்தான் இருக்கும். வேலை விஷயத்துக்கு போனாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள், தொழிலிலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கூட அனைவருமே உங்களுக்கு நீங்கள் சரியாக செய்கின்ற வேலைகளை கூட தவறு, இதை நீ இப்படி திருத்திக்கோ அப்படி திருத்திக்கோ என்று ஒரு முறைக்கு ஒரு முறை சொன்னால் பரவாயில்லை, ஆனால் 1000 தடவைகள் உங்களிடம் கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அவர்கள் உங்களை சாய்ஸ் போல இந்த ஒரு நேரத்துல எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அவன் செய்யறான், அவனை வைத்து நம்ம பெரிய ஆளாகி விடலாம் என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர்கள் உங்களை வைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய சிச்சுவேஷனை புரிந்து கொள்ள மாட்டாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ரூல்ஸ், எல்லாரும் அதனை எந்த ஒரு நேரத்திலும் மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்வாங்க. மற்றவங்க சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று நமக்கும் எந்த விதமான எண்ணமும் கிடையாது என்று நீங்கள் நினைத்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் அடுத்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த வேலையை விட்டு கூட போறேன் என்கிற ஒரு முடிவுக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். நீங்க தாங்கிய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாமலே போயிருக்குங்க. நீங்கள் பல விஷயங்களை அமைதியாக தாங்கியிருப்பீங்க. உங்களுடைய தடைகளை கூட யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே நீங்க பதுக்கி வைத்திருப்பீங்க. அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வைத்த உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்ட மாட்டீங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள், எவ்வளவு அவமானங்கள் என எது நடந்தாலுமே அதை நீங்கள் வெளியில் காட்டாமல் மனதிற்குள்ளேயே மட்டும் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருந்தீங்க. வெளியே நீங்கள் எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனிதர்கள் தான், ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போயிருந்திருப்பீங்க. என்ன நடக்கு, ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகளுக்கு விடைகள் கூட தெரியாம நீங்க நிச்சயமாக இருந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கவலைகளும் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்கள் எல்லாத்தையும் விட்டு முன்னேற ஆரம்பிப்பீங்க. அந்த வழி தாங்க யாருக்குமே தெரியாமல் இருக்கும். மனதிற்குள் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டப்பட்ட வழிகள் என்றால் என்ன என்று எதுவுமே யாருக்குமே தெரியாமல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அது உங்களை தனிமையான ஒரு ஃபீலை உங்களுக்குள்ள வர வைத்திருக்கும். ஆனால் ஒரு அமைதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு மனிதராக உருவாக்கியிருக்கும். மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டாம், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன் என்று உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது பிறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களையே ஹேண்டில் பண்ணவும் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்று எல்லா விதமான பாடங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பாடங்களாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் போக போக அது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சிந்தனையை அனைவருமே கேலி செய்திருப்பார்கள். நீங்கள் எப்பொழுதுமே வேற மாதிரி யோசிப்பீங்க. உங்களுடைய திங்கிங் எல்லாமே கொஞ்சம் ஒரு சில நபர்களை விட, சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் மேலே தாங்க எப்போதுமே நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் அதனை சிலர் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஏன் இப்படி சிந்திக்கிறார்கள், இதற்காக இப்படி சிந்திக்கிறார்கள் என்று எதையுமே புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் தவறான முடிவுகளை மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதனை கேலி செய்த நாட்களும் நிச்சயமாக இருக்குந்தாங்க. அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய மனதை பாதித்திருக்காது. ஆனாலும் அந்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது பிறந்து உங்களுடைய தன்னம்பிக்கையையும் அது உயர்த்தியும் கொடுக்குங்க. நான் வேற மாதிரி தான் என்று உங்களுக்குள்ள ஒரு பவரும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதுவே உங்களுடைய சக்தியாகவும் இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போக அதனை நீங்களே உணர்ந்த நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. நீங்க நேர்மைக்கு கிடைத்த, நீங்க எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதற்கு கிடைத்த உங்களுடைய அவமானம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருந்தீங்க, இருக்கவும் செய்தீர்கள். ஆனால் அதற்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு போதுமான அளவுக்கு பிரச்சனைகள் மட்டுமே தாங்க வந்தது. நீங்க நேர்மையான விஷயங்களை கூறும் பொழுது
அதற்கு எதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டேதாங்க இருந்தாங்க. சிலர் அந்த ஒரு நேரத்துல உங்களை பாராட்டாமல் கூட போய்விட்டாங்க. அதனால் சிலர் உங்களை அவமானப்படுத்தவும் ஆரம்பித்தார்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை இழக்க வைத்திருக்கும். அதிகமான குழப்பங்களுக்கு உங்களை ஆளாக்கி இருக்கும். நேர்மையாக இருந்ததுக்கு இப்படி நடக்குதா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தைரியமான ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. யாராவது எதையாவது கூறிவிட்டார்கள் என்றால் உங்களுடைய மனசு நொந்துவிடும். அதனாலே சில மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்துல நீங்க தைரியமாக இருந்து பதிலடி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை பக்கமே அவர்கள் வந்துவிட மாட்டாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி வாழ்க்கையில புதிய வேலை வாய்ப்பு உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். இது வரைக்கும் போதுமான அளவுக்கு வேலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காது. ஒரு வேலைக்கு போனாலும் அந்த ஒரு ஊதியம் உங்களுடைய செலவுக்கே சரியாக இருக்கும். ஒன்று உங்களுடைய பெற்றோர் செலவுக்கு சரியாக இருக்கும். உங்களுடைய குடும்ப செலவுக்கு மட்டுமே சரியாக இருக்கும். போதுமான அளவுக்கு நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதனையும் உங்களால் சேமித்து வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் படித்தது சம்பந்தமாக இதுவரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால கிடைத்த வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். ரொம்ப ஆண்டுகள் ரொம்ப மாதங்கள் கழித்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான கேள்விக்கும் பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய டவுட்டை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இது நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்காமல் நீங்கள் அடைந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இது சரியான ஒரு ஜாய்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அதனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு திசை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு வேலை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தாலும் போக போக இந்த ஒரு வேலை உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் என்ன, எப்படியெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதையும் உங்களுக்கு உணர வைத்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. தன்னம்பிக்கையான சில விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதற்கான காரணங்கள் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர தயாராக இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த நபர்களை விட்டு வெளியே வருவீங்க. வாழ்க்கையில என்னென்னு வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஓட ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக செவித்த காட்டுவீங்க. எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதனை நீங்கள் தனியாளாகவே நின்று தாங்கிக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. உங்களுடைய டிசிப்ளின் இந்த ஒரு நேரத்துல பணமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒழுக்கமான சில விஷயங்களை செய்யும் பொழுதும் ஒழுக்கமாக நடந்து கொள்வதாகவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதுமே டிசிப்ளின் என்பதை கடைபிடித்து வாழக்கூடிய மனிதர்கள். அது உங்களுக்கு தைரியத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதனை நீங்கள் நார்மலான ஒரு மனிதர் மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போது அந்த ஒரு டிசிப்ளின் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் அதனை நிலைத்தன்மையாக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க நிலைத்தன்மையான ஒரு விஷயங்களை எப்படி செய்யணும் என்பதை புரிந்து கொண்டும் அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க சில விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருந்திருப்பீங்க. அதனால நீங்க அதை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகளை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளிலும் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் எந்த விதமான தெளிவான முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வீட்டில் அனைவரிடமும் கலந்துரையாடி அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே சரியான பாதையில் போக ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தவறான திசையில ஓடிக்கொண்டு இருப்பது போல உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். அதுல நீங்க குழப்பமான ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில
நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்குங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நல்ல நல்ல அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் மீண்டும் சரியான பாதைக்கு வந்துட்டேன் என்று நீங்களே உங்களுக்குள்ள உணர ஆரம்பிப்பீங்க. இதற்கான காரணங்கள் நீங்கள் உங்களை விட்டு விடவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முன்னேற்றம் திடீரென வருவது கிடையாது. உங்களுடைய உழைப்பு அதை உருவாக்கும். உங்களுடைய பொறுமை அதை காத்து கொடுக்கும். இந்த ஒரு டிசிப்ளின் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியாக மாறியிருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வீட்டில் எந்த விதமான தெளிவான முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வீட்டில் அனைவரிடமும் கலந்துரையாடி அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே சரியான பாதையில் போக ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தவறான திசையில ஓடிக்கொண்டு இருப்பது போல உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். அதுல நீங்க குழப்பமான ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்குங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து